ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் உச்சமாக இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. உச்சமாக இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ராசிநாதன் அதீத வலுவாக இருக்கிற போது இந்த மாதம் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல மகரத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்போதுமே 2ஆம் இடத்தை நேரடியாக சமசப்தமமாக பார்ப்பார். 2ஆம் இடம் உடைய வருமானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அற்புதமான இடம். 8ஆம் இடத்தில் குரு அமர்கிற போது 8, 12ஆம் இடங்கள் இயல்பாக சுபத்துவம் அடைந்து விடும். வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். சுகஸ்தானமும் குருவின் பார்வைக்குள் வந்துவிடும். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் குருவின் பார்வையில சுபத்துவமாகி, குறிப்பாக சூரியன், செவ்வாய் உட்பட அத்தனை கிரகங்களும் சுபத்துவமாகி 10ஆம் இடத்தோடு தொடர்புக்கு வருகிறார்கள். இந்த நிலையில மாதத்தினுடைய கோச்சார ஆரம்ப நிலைகள் இருக்கிறது. மாதத்தினுடைய ஒரு 12ஆம் தேதியில செவ்வாய் 12ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதத்தினுடைய 18ஆம் தேதி அளவில் தோராயமாக ஒரு 18ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் உச்சமடைந்து சனியை சாந்தப்படுத்த போகிறார். 5ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார் மீனத்தில். இந்த அடிப்படையில விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கும் சொல்லி பார்க்கலாம். எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து விட்டாரோ, ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்தார், 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து விட்டார் என்று கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. குடும்ப வீட்டை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். குடும்ப வீடு வெறும் குடும்ப வீடா? உங்களோட வருமானம் அங்கதானே இருக்கிறது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய முகம், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய தாட் ப்ராசஸ் அத்தனை அற்புதமான இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்திற்கு 2ஆம் அதிபதி குருவே பார்க்கிறார். தனஸ்தானம் தனகாரகரின் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது. உண்மையில சொல்றேன், வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. பெரும்பாலான கிரகங்கள் குருவின் பார்வையில 4ஆம் இடத்தில் அமர்ந்து வலுத்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார்கள். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம். எப்போதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்தோடு சூரியன் செவ்வாய் தொடர்புக்கு வருகிறார்களோ, அது மட்டுமில்ல, இந்த மாசத்துல ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் 4-5 அங்கே ஆல்ரெடி கேதுவோடு இருக்கிறார். 10ஆம் இடத்தோடு தொடர்புக்கு வருகிறார்கள். 10ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. நீங்கள் யார் என்பதை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய இடம் 10ஆம் இடம். உங்களை ப்ரூஃப் பண்ணக்கூடிய இடம் 10ஆம் இடம். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதித்து காட்ட வேண்டுமா, அதில் வெற்றி வாகை சூட வேண்டுமா, 10ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம். நிச்சயமாக சொல்கிறேன், 10ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க போகிறது. நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், இருப்பிட மாற்றம், மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க இருக்கிறது. அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு சூட்டபிளா நல்ல மாற்றமா இருக்கு. கண்டிப்பாக பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் மாசி மாசத்துல மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள். தயாராக இருங்கள். எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். பட்டம் பதவியை நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரப்போகிறது. 10ஆம் இடம் அதீத சுபத்துவத்தோடு இருக்குது. அது மட்டுமா, 10ஆம் அதிபதி சூரிய பகவான் குருவின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொண்டு தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். சிம்மாதிபதி பட்டம் பதவி உங்களை தேடி வரப்போகிறது. இப்போது நீங்கள் எந்த கிரேட்டில் இருக்கிறீர்களோ ஒரு படி மேலே போக போகிறீர்கள். பட்டம் பதவியில சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், இருப்பிட மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாசி மாசத்துல சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாடு செல்லலாம், வெளி மாநிலம் செல்லலாம், வெளிதேசம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களோட புத்தியில தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். 5ஆம் இடம் புத்தி கூர்மை, 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தைகள். 5ஆம் இடத்துல சனி அமரவே கூடாது. அமர்ந்து சில அசௌகரியங்களை தந்து கொண்டிருந்தார். குழந்தைகள் பற்றிய கவலைகள் அப்படியே விலக போகிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைய இருக்கிறார். சனியை சாந்தப்படுத்த போகிறார். இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு புத்தியில அபரிமிதமான தெளிவு கிடைக்கும்.
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாமே அப்படியே விலகும். பூர்வ புண்ணியம் செயல்பட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பக்கம் அப்படியே மெல்ல மெல்ல காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. வருமானத்துல குறையில்லை, நல்ல வேலை கிடைக்க போகிறது. கை நிறைய சம்பளத்தோட உத்தியோக உயர்வு, இடமாற்றம் எல்லாமே இருக்க காத்திருக்கிறது. குழந்தைகள் பற்றிய கவலைகளில் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகளில் இருந்து மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு விடுதலை அடைய போகிறீர்கள். குழந்தைகளுக்காக ஏதாவது சுப செலவுகள் செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதற்கான அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 8ஆம் இடம் சாதாரணமான இடமா? உடனே 8ஆம் இடம் என்று சொன்ன உடனே கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து இதுதான் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிற போது 8ஆம் இடத்தின் சுப ஆதிபத்தியங்கள் செயல்படும். 8ஆம் இடம் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம், 8ஆம் இடம் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் மறைமுக தனலாபம். எதிர்பார்க்காம உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்க வேண்டுமா? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர வேண்டுமா? லாட்டரி டிக்கெட் விழ வேண்டுமா? ஒரு புதையல் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமா? அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் 8ஆம் இடம் சுபத்துவமாக செயல்பட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். இந்த மனிதனாலும் வாழ்வில் சாதிக்க முடியும் என்பதை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட போகிறார்கள். உண்மையில சொல்றேன், கடந்த ஆண்டுல பெரிய நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல முடியல. கோச்சாரம் மெல்ல 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 உங்களை நோக்கி அப்படியே நன்மையாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபுத்தி மட்டும் நடந்தால் போதும், அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. சரியா கடந்த காலங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு கம்ஃபர்ட் சோன்ல ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஒரு உத்தியோகமோ அமையவில்லை. இந்த மாசத்திலிருந்தே அவை எல்லாம் சரி செய்து தரப்படும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடம் சாதாரணமான இடமே இல்லைங்க. 10ஆம் இடம் வலிமை அடைந்து விட்டால் வேலையில, தொழில, உத்தியோகத்துல, வியாபாரத்துல, வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது. நீங்கள் மாற்றத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். உளவியல் ரீதியா சரியா புரிந்து கொள்ள வேண்டும். வேலை அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில, தொழில் அடிப்படையில என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த மாற்றத்திற்கான காலம். ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற போது ஒரு மனசுல ஒரு தைரியம் இருக்கும். எதையும் துணிந்து செல்லக்கூடிய, துணிந்து முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கும். இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் குருவின் பார்வையில, அதாவது குருமங்கள யோகத்தில் இருக்கிறார். வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே சரஸ்வதி யோகத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். அதாவது சுக்கிர பகவான் உச்சமடைந்து 5ஆம் இடத்தை புனிதப்படுத்த போகிறார். என்ன சொல்ல, உண்மையில சொல்றேன், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். வருமானத்தில் இருந்த தடை தாமதம் இல்லாம அப்படியே விலக போகிறது. பட்டம் பதவி எல்லாமே உங்களை தேடி வர போகிறது. உத்தியோக உயர்வு இருக்க போகிறது. உங்கள் பக்கமும் காற்று வீசும் என்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இறை அருள், அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள், சகோதர ஒற்றுமை, புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களுடைய ஒற்றுமை, நம்முடைய பக்கமும் மனிதர்கள் சாதகமாக பேசுவார்கள். நம்மையும் மனிதர்கள் அன்பு செய்வார்கள். நம்மாலும் எதையும் சாதிக்க முடியும். நம்மாலும் தொழில முன்னேற்றமாக போக முடியும். எல்லாத்தையும் உணரப் போகிறீர்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே படிப்படியாக விலகி கொண்டே வருகிறது. மெல்ல மெல்ல அப்படியே ஸ்கோர் பண்ணிக்கொண்டே வருகிறீர்கள். எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். சூரியன் இப்போது அப்படியே ராகுவை நெருங்கி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாயோடு சேர்ந்து பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் பாபத்துவம் இல்லை, அது பிருகுமங்கள யோகம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரன், சனி, கேது, ராகுவோடு தொடர்பில் இணைவில் சற்று பாபத்துவமாக இருந்தால் பெண்கள் விஷயத்துல, ஆண்கள் விஷயத்துல நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். சுக்கிரன் சனியோடு சேர்க்கிற போது எதிர் பாலினத்தவர்களால உங்கள் பெயர் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில பார்த்து கொள்ள வேண்டும். எப்போதுமே கோச்சாரத்திற்கு நீங்கள் ஒரு பலனை எடுக்கிற போது நேரடியாக கோச்சார பலனை அப்படியே எடுத்து விடக்கூடாது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, அதாவது உங்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கிறது, லக்னம் பலவீனம், லக்னாதிபதி நன்றாக இல்லை என்றால் ஒரு கொடுப்பனவு வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதே. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். குறிப்பாக லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள், அடுத்தடுத்து நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா, இப்போது கோச்சாரத்துல அஷ்டமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஏழரச்சனி அமைப்புகள்ல மாட்டி இருக்கிறீர்களா, நல்ல தசாபுத்தியில மாட்டி இருக்கிறீங்களா, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் கோச்சாரத்தோடு இணைத்துத்தான் பலன்களை பார்த்து பழக வேண்டும். இது அப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்புல 10ஆம் இடம் வலிமை அடைய போகிறது. ராசிநாதன் நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். வித்யாகாரகன் புதனுக்கு அற்புதமான குருவினுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. மாதம் முழுவதுமே சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இந்த அமைப்புகள் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு அதிக நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. சனி அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு பிறகு மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு கூடுதல் லாபங்கள் நடக்க காத்திருக்கிறது. கல், மண் உடைத்து கிரஷர்ல வேலை செய்கிறீர்களா, உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். மரத்தளபாடங்கள் விற்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், மதுபான கடையில வேலை செய்யக்கூடிய, அதாவது சனி என்று சொல்கிற போது குடிக்க கூடாத திரவங்கள் எல்லாம் சனிதானே.
பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. தேங்காய் வியாபாரம், கல்மண் ஏற்றி இறக்குவது, மரத்தளபாடங்கள் விற்பனை, பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், அதாவது சனியினுடைய துறையில காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், சனியுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். புதன் சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சமடைகிறார். 10ஆம் இடத்தை அத்தனை கிரகங்களும் மொய்த்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வையே இருக்கிறது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல, புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாசத்துல மக நட்சத்திரம் வருகிற போது, மக நட்சத்திர நன்னாள்ல இறைவனை நீங்கள் வழிபடுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மாசி மாசத்துல மகா சிவராத்திரி வருகிறது. சிவராத்திரி நன்னாள்ல உங்களுக்குள்ளே நீங்கள் தெளிவாக இருந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுகிற போது உங்களுக்குள் இருக்கிற திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு வாழ்வில் சாதிக்க முடியும். இறை அருளை சம்பாதிக்கக்கூடிய காலம் மகா சிவராத்திரி நன்னாள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாசி மாசத்திலே வரக்கூடிய சங்கரஹட சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானைக்கு நீங்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை நீங்கள் வணங்குகிற போது பிள்ளையார் அப்பாவை வணங்க வணங்க தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும், குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நீங்கள் வாழ்கிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்கார்.